கைப்பையில் ஒலிபெருக்கி. ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நாம ஒரு வித்தியாசமான கருவியை செய்ய போறோம். நிறைய திரைப்படங்கள்ல வர்ற சவுண்ட் எஃபெக்ட்ஸ எப்படி நாம ஒரு எளிமையான கருவியை வச்சு உருவாக்குறதுன்னு பார்க்க போறோம். இத உருவாக்க நாம இந்த சுருள் வளையத்தை பயன்படுத்தலாம். இத செய்ய நமக்கு தேவையானது ஒரு பிளாஸ்டிக் கப், ஒட்டும் டேப், அப்புறம் இந்த சுருள் வளையம், அவ்வளவுதான். இப்போ ஒரு பிளாஸ்டிக் கப்போட அடிப்பகுதியில சுருள் வளையத்தை ஒட்டும் டேப்பை வச்சு நல்லா ஒட்டிடுங்க. அடுத்து இந்த கப்போட அடிப்பகுதியில ஒரு சிறிய ஓட்டை போடுங்க, அவ்வளவுதான். இப்போ நீங்க இந்த கப்பை ஒரு ஒலிபெருக்கியா பயன்படுத்தலாம். சுருள் வளையத்துல இருந்து வரக்கூடிய அதிர்வுகள் அற்புதமான சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கப்புக்குள்ள போய் காற்று மூலமா பரவுது. இது ரொம்பவே எளிமையான செயல்பாடு தான். இத நாம அன்றாடம் பயன்படுத்தும் எளிய பொருட்களை வச்சே செஞ்சிடலாம். எளிமையா செஞ்சிட்டாலும் இதுல இருந்து அற்புதமான வளைவுகள், அற்புதமான சவுண்ட் எஃபெக்ட்ஸ உருவாக்குதுல்ல. இத இந்த குழந்தைகள் கிட்ட காட்டுவோம். அவங்க எப்படி ஆர்வமா விளையாடுறாங்கன்னு பார்க்கலாம். ஹாய் பசங்களா, இந்த பிளாஸ்டிக் கப்பை நாம இப்போ ஒலிபெருக்கியா மாற்றி விளையாட போறோம். இப்போ இந்த கப்பை பிடிச்சுக்கோங்க. ரெடியா? இப்போ இப்படி இந்த சுருள் வளையத்தை கீழே விட்டு சுருள் வளையத்தை இப்படி தட்டுங்க. எவ்வளவு வித்தியாசமான சத்தம் கேக்குதுல்ல? அட, இந்த கருவி எவ்வளவு அற்புதமான ஒலியை உருவாக்குதுன்னு பாருங்க. இந்த அற்புதமான விளையாட்டை நீங்க எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் விளையாடலாம். இந்த விளையாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பாய் குட்டீஸ். இதுக்கு என்ன காரணம்னு பார்க்கலாம். அதிர்வுறும் பொருட்கள் ஒலியை தோற்றுவிக்கிறது.